வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கி. நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து வருகிறது. ஒவ்வொரு நாளும் புது பிரச்சனைகள், புது பிரளயங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட்டு பேசுபொருளாகி சர்ச்சையாகி வருகிறது. அந்த வகையில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அப்படின்னு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்துகிறார். அதற்கு அமைச்சர் திரு அனுராக் தாக்கூர் கூறிய கருத்து சர்ச்சையானது. ஜாதி தெரியாதவர்கள் ஜாதி கணக்கெடுப்பை கேட்கிறார்கள் அப்படின்னு அவர் சொன்னது யாரை நோக்கி அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறார்கள். என்னை நீங்கள் இழிவுபடுத்துகிறீர்கள், பரவாயில்லை, ஆனால் என்னுடைய குரல் ஓயாது. நாங்கள் நிச்சயம் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவதற்கான முயற்சியை தொடர்வோம் என்று ராகுல் பதிலடி கொடுக்கிறார். ஆனால் அதே நேரத்தில் அனுராக் தாக்கூர் மன்னிப்பு கேட்க வேண்டும்னு எதிர்க்கட்சிகள் அவையில் முழக்கங்களை எழுப்புகிறார்கள். அனுராக் பேசிய வீடியோவை பகிர்ந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார் பிரதமர். சமூக நீதியை பற்றி காங்கிரஸ் பேசலாமா அப்படின்னு திரு ஜே.பி. நட்டா கேள்வி எழுப்புகிறார். இதே விவகாரத்தில் மத்திய அரசு தான் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் அப்படின்னு தீர்மானத்தை நிறைவேற்றியது தமிழக அரசு. தமிழக முதலமைச்சர் இது குறித்து பேசியிருந்தார். இந்த சூழலில் சாதி அரசியல் செய்வது யார், பாஜக விசஸ் இந்தியா கூட்டணியின் விவாதிக்கிறோம். சிறப்பு விருந்தினர்களோடு நம்முடைய காங்கிரஸ் கட்சியிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு இனியன் ராபர்ட், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அரசியல் விமர்சகர் கர்னல் தியாகராஜன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல இனியன் ராபர்ட், உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஒன்று, இது பாஜக தேர்தல் அறிக்கையில் பாஜகவுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பில் அவங்க நடத்த மாட்டோம்னு சொல்லிட்டாங்க, நம்பிக்கையும் இல்லை. ஆனால் அதை தொடர்ந்து வலியுறுத்துவது அப்படின்றது, உங்களுடைய தேர்தல் அறிக்கையை வலியுறுத்துவது அப்படின்றது அரசியல் இல்லையா? இல்லை, அப்படி இல்லை. உங்களுக்கு 2014 நாடாளுமன்ற தேர்தலின் பொழுது சாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து என்ன பேசப்பட்டுச்சுன்னா, 2011 காங்கிரஸ் கட்சி எடுத்த, அதாவது இந்திய வரலாற்றிலேயே முதல் முறையாக காங்கிரஸ் கட்சி எடுத்த சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டாவை நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படின்னு பாஜகவை சார்ந்தவங்க அண்டர் கிரவுண்டில் பிரச்சாரம் பண்ணாங்க. அதன் அடிப்படையில் சமூக நீதி பேசக்கூடிய பல கட்சிகள் 2014 நாடாளுமன்ற தேர்தலில் அணிவகுத்து நின்னாங்க. அதன் மூலமாக ஓபிசி கன்சல்டேஷன் நடந்தது. அதன் மூலமாக பிரதமர் மோடி பிரதமராக வந்தார். 2019 அதை பேசினாங்க. ஆனால் இன்றைக்கு ஆர்எஸ்எஸும் பாஜகவும் எங்களுக்கு அதை பற்றி தெரியாது, எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாதுன்னு பேசுவது டபுள் ஸ்டாண்டர்டை காமிக்குது. நம்பர் 1. முன்பிருந்தே அவங்க அந்த நிலைப்படுத்துறீங்க, அண்டர் கரண்ட்ல பேசினாங்க அப்படின்றதெல்லாம் சரியா இருக்குமா? இல்லை, வெளிப்படையா தேர்தல் அறிக்கையில் கிடையாது. ஆர்எஸ்எஸ்க்கு என்னைக்காவது அதில் உடன்பாடு இருந்திருக்கா? இல்லை, 2014 மோடி மேடையில் பேசியிருக்கிறார். நான் ஆட்சிக்கு வந்தேன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு டேட்டாவை, காங்கிரஸ் எடுத்த டேட்டாவை நான் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொன்னார். 2016 டேட்டா ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது. ஏன்னா 2011 எடுத்த டேட்டா பகுப்பாய்வுக்கு அனுப்பப்பட்டது உள்துறை அமைச்சகத்துக்கு. 2016 நிச்சயமாக பிரதமருடைய டேபிளுக்கு அந்த ஃபைல் வந்திருக்கும். அந்த ஃபைலை அவர் பார்த்திருப்பாரு. அதில் இந்தியாவில் ஓபிசி மக்களினுடைய கல்வி, வேலைவாய்ப்பு, அரசியல், சமூக முன்னேற்றம் குறித்து எல்லா தகவலும் இருந்திருக்கும். அதை பார்த்த பிறகும் ஒரு ஓபிசி சமூகத்தை சார்ந்த நரேந்திர மோடி எந்த நடவடிக்கையும் எடுக்காம அந்த ஃபைலை தூக்கி குப்பையில போட்டார்ன்றதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. அப்போ பிஜேபி இன்றைக்கு நாங்கள் தெளிவாக சமூக நீதி சார்ந்து பேச மாட்டோம், நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க மாட்டோம் அப்படின்னு நீங்கள் ட்ராமா பண்ணாலும் அதை சொல்லி தான் 2014 நீங்கள் வாக்கு வாங்கினதை மறந்துடாதீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்த மக்களுக்கு துரோகம் இழைக்காதீங்கன்றதான் எங்கள் கட்சி தலைவரினுடைய நிலைப்பாடு. இல்லை, இந்த தேர்தலில் யார் அதை சொல்லி வாக்கு வாங்கினா? இல்லை, இந்த தேர்தலில் இல்லை. ஆனால் எதிர்க்கட்சியாக நாங்கள் வைக்கின்ற கோரிக்கை, நீங்க சொன்னீங்க காங்கிரஸ் அறிக்கையில் இருக்குன்னு சொன்னீங்க. காங்கிரஸ் அறிக்கையில் இல்லை. காங்கிரஸ் அறிக்கையில் நம்பர் 1 இருந்த அறிக்கை பாயிண்ட் என்னன்னா, நாங்க இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போன்றது எங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இருந்தது. எல்லா மாநில கட்சிகளும் ஒத்து வந்தாங்க. அதுக்கு பாஜக முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. பட் இருந்தாலும் எதிர்க்கட்சியாக நாங்கள் மீண்டும் மீண்டும் வைக்கின்ற கோரிக்கை அதை தான் இருக்க போகுது. ஏன்னா நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த உயர் சாதி, சோகால்டு உயர் சாதிகளுக்கு எந்த போராட்டமும் இல்லாம, நீங்க எந்த இதுவும் இல்லாம நீங்க அரியவகை ஏழைகளுக்கு நீங்க இடபிள்யூஎஸ் கொண்டு வரலையா நீங்க? ஆனால் இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு நீட்டிக்கணுமா வேணாமான்ற விவாதத்துக்கு போகிறதுக்கு மட்டும் இத்தனை கேள்வி கேட்குறீங்க நீங்கள். இதை கேட்ட தலைவர் ராகுல் காந்தியை பார்த்து நீ என்ன சாதின்னு கேட்பார்னா, அது உயர் சாதி வரியை தாண்டி வேறு என்னவா இருக்கும்? அது கேட்போம். நான் திரு கர்னல் தியாகராஜன் அவர்கள்ட்ட, இது பேசப்பட வேண்டிய சமூக நீதியினுடைய அடிப்படை சாதிவாரி கணக்கெடுப்பு, அதை அரசியல் ரீதியாக ஒரு கட்சி முன்வைக்குது இல்லை முன்வைக்கல அப்படின்றத தாண்டி கேட்டவரை இவ்வாறு விமர்சிப்பது ஒரு அமைச்சருக்கு அழகான்ற கேள்வி எழுப்புறாங்க. அழகாக சொன்னீங்க. எனக்கு இதை பற்றி இப்போ நினைக்கிறப்ப ரோமானிய ஒரு மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர் ஞானி என்ன சொன்னார் அப்படின்னா, சாதி மதம் அப்படிங்கிறது பொதுமக்கள் வரவேற்கின்றார்கள், ஞானிகள் தவறு என்று கூறுகின்றார்கள், ஏற்கவில்லை, அரசியல்வாதிகள் இதை வாய்ப்பாக பார்க்கின்றார்கள் அப்படின்னு அழகாக சொல்லியிருந்தார். இப்போ 4ஆம் நூற்றாண்டில், இப்போ இல்லை, ரோமானியத்தில் இருந்தவர் சொல்லியிருக்கார். ஸோ இதை பார்க்கும் பொழுது சாதி மதம் அப்படின்னு பிரிக்கிறதற்கான ஒரு வழியை தான் ஓட்டுக்காக, ஓட்டு வங்கிக்காக இவர்கள் பார்க்கக்கூடியதாக தான் என்னால்
பார்க்க முடிகின்றது. எதற்காக நான் ஓபிசியை இப்போ கையில் எடுத்திருக்காங்க ரீசன் நம்ம வந்து பார்க்கணும். 1971 வரலாற்றை திருப்பி பார்க்கும்பொழுது காங்கிரஸை வந்து பார்க்கும்பொழுது அப்பொழுது இருந்த அவருடைய அந்த சதவீதம் ஓபிசியினுடைய ஓட்டு சதவீதம் சரிந்து விட்டது மிகவும் மோசமான நிலையில். இப்போ மறுபடியும் ரீகேப்சர் பண்ணக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். ஆகையால் இப்போ இது வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. லாஸ்ட் சில எலெக்ஷனுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு முந்தைய எலெக்ஷன் பார்க்குறோம், அதுக்கு முதல்ல நம்ம பார்க்குறோன்னா ஓஆர்ஓபி கையில் எடுத்தாங்க. அதை வச்சு நம்ம ஓட்டு வந்து வங்கி வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அக்னிவீர் திட்டத்தை எடுத்தார்கள். பல விஷயத்தை வந்து எடுப்பாங்க. அது அரசியல் வந்து ஒரு நோக்கோடு அவர்கள் வந்து அந்த ஓட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதன் மூலமா எப்படி காங்கிரஸுடைய ஓட் பேங்க் உயரும்னு நினைக்கிறீங்க? ஓட் பேங்க் ஒன்று இப்போ இவங்களுடைய ஓட் பேங்க் எப்படி உயருங்கிறது அவங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அவர்களுடைய ஒரு எம்பி வந்து பஞ்சாபை சேர்ந்தவர் வந்து அமிர்த் சிங் வந்து சொல்கிறார், ஒரு 53 நிமிடம் தான் அவர்கிட்ட வந்து பேட்டி எடுக்கிறாங்க ஏஎன்ஐயில். அவர் சொல்கிறாரு ஒருத்தர்கிட்ட ஜாதியை பற்றி எப்படி கேட்கலாம், அது அவரை மிகவும் இழிப்படுத்துவதாக இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சொல்லிட்டு அதாவது வந்து ராகுல் காந்தியை பற்றி கேட்டப்ப நீங்கள் இவர் எந்த ஜாதின்னு தெரியலையே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்கிறார் அந்த விஷயத்தை. ஒருத்தர்கிட்ட எப்படி ஜாதியை பற்றி கேட்கலாம், நீங்கள் எந்த ஜாதியை வந்து கொண்டு வந்தது மிகப்பெரிய கொடுமை இல்லையா அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு எண்டில் வந்து அவர் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் வந்து நிச்சயமாக இந்த ஜாதி கணக்கெடுப்பை திருப்பி கொண்டு வருவோம். ஜாதி கணக்கெடுப்புக்கு கொண்டு வர போகிறப்ப பொதுமக்கள்கிட்ட நீ என்ன ஜாதின்னு கேட்கறதுக்கு எதுக்காக நீங்க கேட்குறீங்க? ராகுல் காந்தி மீது கேட்கக்கூடாதுன்னு சொல்றீங்க. இல்லை சரிங்க, இது வந்து என்னுடைய ரிப்போர்ட்ல அது வந்து வீடியோ இருக்கு, அது நீங்க போய் பாருங்க. இன்டர்பிரேஷன் கிடையாது சார், அவங்க சொல்லியிருக்காரு இந்தியில பேசியிருக்காரு. கேட்கறதுக்கும் உங்களை எத்தனை பேர் ஓபிசின்னு கேட்கறது வித்தியாசம் இருக்கு. ஓபிசிங்கர் ஜாதி பேர் கேட்டு தான் சார் நீங்க பிரிப்பீங்க. நீங்க ஓபிசி எல்லாமே வரும் சார். திருப்பி நான் சொல்றேன், ஒரு தனிநபரை பார்த்து நீங்க என்ன ஜாதின்னு கேட்பதற்கும் ஒரு கூட்டத்துல பத்திரிகையாளர் சந்திப்புல உங்கள எத்தனை பேர் ஓபிசி எஸ்டில இருந்து வந்திருக்கீங்க கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அது சமூக நீதி பார்வை, இது சாதி வெறி பார்வை. சாதி வெறி பார்வை நீங்க எந்த இது எடுத்தாலும் இது சாதி வெறி பார்வை இல்லன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க பல பேர் தன்னுடைய சாதி பெயரை இல்ல பல பேர் தன்னுடைய சாதி பெயரை வந்து எழுதி கொள்வதற்கோ இல்ல அது வந்து பதிவிடுவதற்கோ விருப்பப்படல. சாதி பெயரை எடுக்கிறாங்க. எந்த ஜாதி இந்தியன்னு சொல்றாங்க அவங்க. அவங்ககிட்ட நீங்க போய் என்ன சாதி நீங்க எப்படி கேட்க முடியும்? உங்களுக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு? ரெப்ரசன்டேஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாதி தெரிஞ்சுக்க அவசியம் சார். அது வெளிப்படையா கேட்கல. ரெப்ரசன்டேஷன் நீ தனிநபரை பார்த்து கேட்கல. நாங்க சாதியை ஒழிக்க வேண்டும்ங்கறீங்க. சாதி இருக்கக்கூடாது, சாதியை ஒழிக்க வேண்டும், சமத்துவத்தை ஏற்படுத்த வேண்டும். இன்னொரு பக்கம் நீங்க வந்து சாதி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொன்னா சாதி கணக்கெடுப்பு அடிப்படையில் தானே சார் இங்க வந்து இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. இடபிள்யூஎஸ் எப்படி கொடுத்தாங்க? இப்ப கரெக்டா வந்துட்டீங்க, கரெக்டான பாயிண்ட் வந்துட்டீங்க. இப்ப என்ன உச்சநீதிமன்றம் 50% மேல கொடுக்க கூடாதுன்ட்டாங்க இடஒதுக்கீடு. 10 வருடங்களுக்காக டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வந்து அந்த உச்சவரம்புகள்லாம் அது வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அவங்க எக்ஸம்ஷன் கொடுத்து இடபிள்யூஎஸ்க்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு கொண்டு வந்துட்டாங்க. 10 வருடங்கள் கொண்டு வந்தது. அதுக்கு பிறகு என்ன நிலை என்பதை அறிந்து நம்ம மேம்படுத்த வேண்டும் சொன்னாங்க. 70 வருடங்களை தாண்டி விட்டு 75 வருடங்களை தாண்டி விட்டது. இப்போ நம்ம இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் வந்து 50% வைலேட் பண்ணி இன்னும் நீங்கள் ஒரு இப்போ அதாவது ஒரு கணக்கெடுப்பு படி ஓபிசியுடைய என்னுடைய நிலை வந்து 50% இருக்கும் அப்படின்னு வந்து கணக்கெடுப்பில் வந்து சொல்கிறாங்க. ஒரு ஆவரேஜ் 50% இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 33% வந்து அவங்க வந்து ரிசர்வேஷனில் வந்து அவங்க வந்து இருக்காங்க. இப்போ அவங்கள மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் பண்ணி 50%க்கு கொண்டு வந்து அந்த ஓட்டு வங்கியை வாங்குறதுக்கான ஒரு முயற்சியாக தான் நான் பார்க்கின்றேன். அப்போ 50% இருக்கவங்க 33 இருக்கணும்ன்றதுதான் நோக்கமா, பாஜகவின் நோக்கமா? இல்லை, ஏன்னா இடஒதுக்கீடே தேவையில்லைங்கிறேன். அதுக்குதான் வந்து பிஜேபியை பொறுத்தவரை, நான் பிஜேபி சார்ந்தவர்கள், பிஜேபியை பொறுத்தவரை டண்டாவாக இருக்கட்டும் அல்லது வந்து அமித்ஷாவாக இருக்கட்டும், அவர்கள் சொன்ன இந்த ஜாதி கணக்கெடுப்பதற்கு நாங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. நாங்களும் இருக்கோம். ஆனால் ஜாதி என்பது போவதோடு நம்ம வந்து யார் வந்து வீக்கர் எக்கனாமிக்கலி யார் போரா இருக்காங்க, விமன் யார் இருக்காங்க, யூத் எப்படி இருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் எப்படி இருக்குங்கிற விஷயத்துக்கு போலாமா அவங்க சொல்றாங்க. எல்லா செட்டா ஓகே. நம்ம வரலாம். திரு பாஜக தரப்பிலிருந்து பேராசிரியர் திரு ஆசீர்வாதம் ஆச்சார் இணைந்திருக்கிற நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு தமிழ்க அமுதரசன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அமுதரசன், தேர்தலுக்கு முன்பு 5 மாநில தேர்தலின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு உச்சமாக பேசப்பட்டது. இன்னும் சொல்லணும்னா பீகாரில் எடுக்கப்பட்ட கணக்கீடுகள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலையே மாற்றிடும் அப்படின்லாம் பேசினாங்க. அங்கிருந்து தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குரல்கள் தொடங்கியது. அது வாக்கு வங்கியோடு தொடர்புடையது. அதனால தான் இன்றும் வலியுறுத்துகிறது இந்தியா கூட்டணின்ற பார்வை முன்வைக்கிறாங்க. மகிழ்ச்சி. அதாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் அப்படிங்கிறது, இதை எந்தெந்த சமுதாயம் எவ்வளோ அந்த பிரதிநிதித்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்,
அதன் அடிப்படையில் அவர்களுக்கு சேர வேண்டிய இடஒதுக்கீடாக இருக்கட்டும், கல்வி, வேலை வாய்ப்பு, சம வாய்ப்புகள் போகணும் அப்படிங்கிறதுக்காக முன்னிலைப்படுத்துவது. அதை வந்து தொடர்ந்து வச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் நாடாளுமன்றத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப பாஜக யோக்கியமான கட்சியாக இருந்திருந்தால், நீதியான ஒரு நேர்மையான கட்சியாக இருந்திருந்தா, பட்ஜெட் குறித்து பேசுறதுக்கு தைரியம் இல்லாம இதை மடைமாற்றுவதற்காக என்ன சொல்றாங்க, ஒண்ணு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க நடத்துவோம் இல்ல நடத்த மாட்டோம் அப்படிங்கிற நிலைப்பாட சொல்லியிருக்கணும். அதை சொல்றதுக்கு வக்கு இல்லாம ஒரு எதிர்கட்சி தலைவரை பார்த்து என்ன கேட்கிறாங்க, இவருடைய பிறப்பு பத்தி, அவருடைய ஜாதியை பற்றி இழிவாக மலிவாக அந்த அவையினுடைய மாண்பை குலைக்கக்கூடிய வகையில கேள்வி கேட்கிறாங்க. திருப்பி அவர் கேள்வி கேட்டிருந்தாருன்னா, நீங்க என்ன ஜாதி, உங்களுடைய பிறப்பு பத்தி கேள்வி கேட்டிருந்தா அது சரியாக இருந்திருக்குமா? ஆனா அவ்வளவு மலிவான கீழ்த்தரமான அந்த அரசியல்ல இறங்காம இன்னும் ஒரு அடி உயரமாக உயர்ந்து நின்று எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, நீங்க எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் பரவாயில்ல, எங்களுடைய கோரிக்கைகளை முன்வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு வந்து பேசக்கூடியவர்கள் இவ்வளவு ஜாதி அதாவது ஒரு தனிநபரை நோக்கி கேள்வி கேட்கக்கூடியதும் பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு கேட்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பாஜகவினுடைய நிலைப்பாடு இடஒதுக்கீட்டை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிற நிலைப்பாடு. அதனாலதான் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதை நோக்கி தான் அவர்கள் வந்து நகருவாங்க. அது நமக்கு நல்லா தெரியும். ஆனா இதே ராகுல் காந்தி தானே சொன்னாரு, பிரதமருடைய செக்ரட்டரிஸ்ல 90 பேர் வந்து உயர் ஜாதியை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு. ஒவ்வொரு ஜாதியா சொன்னாரா, இந்த பேர் சொல்லி இந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொன்னாரா? ஆனா நீங்க இண்டிவிஜுவலை பின் பாயிண்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்கிறீங்களே. நாங்க கேட்கறது பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்துக்கு முன்னிலைப்படுத்துவதற்கு எந்த பெயரின் அடிப்படையில் நீங்க வந்து அடக்கி வச்சிருந்தீங்களோ அதன் வாயிலாக நாங்க முன்னுக்கு வரோம். சட்டத்தின் ரீதியாக நாங்க கேட்டுட்டு இருக்கோம். ஆனா நீங்க என்ன கேட்கறீங்க, நீங்க என்ன இன்னைக்கு பேசிருக்கிறீங்க, ஒரு நாட்டுடைய பிரதமர் என்ன பண்ணிருக்காரு, எவ்வளவு மலிவான ஒரு அசிங்கமான வேலையை இந்த நாட்டுடைய பிரதமர் பண்ணிருக்கிறாரு. அவை குறிப்பில இருந்து நீக்கப்பட்ட ஒரு செயலை அந்த கட்சியினுடைய அவங்களுடைய கைப்பாவையா இருக்கக்கூடிய சபாநாயகரே இவ்வளவு அசிங்கமா பேசுறாரு அனுராக் தாகூர் அப்படின்னு சொல்லி கேட்டு அவை குறிப்பில இருந்து நீக்கப்பட்டதை அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, சோசியல் மீடியால பகிர்ந்து, இங்க பாருங்க இந்த அசிங்கங்களினுடைய தலைவன் நான் தான், இதெல்லாம் நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. இதே மோடி என்ன பண்ணாரு, எம்பி எலெக்ஷன்ல என்ன பேசினாரு, நாலே ஜாதி தான் இருக்குது, இளைஞர்கள் ஒரு ஜாதி, பெண்கள் ஒரு ஜாதி, விவசாயிகள் ஒரு ஜாதி, இவ்வளவு நாடகம் போட்டுட்டு இன்றைக்கு இவ்வளவு மலிவாக இன்றைக்கு மடைமாற்று அரசியல் தான் பாக்குறீங்களா? மடைமாற்றம் தான். உங்களுக்கு நீங்க பட்ஜெட் குறித்து பேசுறதுக்கு யோகிதை கிடையாது. முழுக்க முழுக்க நீங்க பீகாருக்கும் ஆந்திராவுக்கும் நீங்க அறுத்து கட்டினா கூட அங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இந்த நிதி போகல. அங்க இருக்கக்கூடிய கார்பரேட்டுகளுக்காக நீங்க வச்சிருக்கிறீங்க. வேலை வாய்ப்புகள் குறித்து பேச முடியல. இன்னைக்கு 44% இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்கிறாங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேஷியோ 9.5 இருந்துட்டு இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடால இறக்கக்கூடிய குழந்தைகளுடைய பட்டியல இந்தியா முதலிடத்துல இருக்குது. இத பத்தி பேசுறதுக்கு யோகிதை இல்லாம, பாஜக தைரியம் இல்லாம இந்த மாதிரி மலிவான அரசியலை செய்வதன் மூலமாக இன்னுமே எல்லாரும் வந்து ஜாதி ஜாதின்னு பேசிட்டு இருப்பாங்க, இதை வந்து பேச மாட்டாங்க அப்படிங்கிற யுத்திய கையில் எடுத்திருக்குது. கேட்போம் திரு ஆசீர்வாதம் ஆச்சாரி, இது வந்து மடைமாற்றக்கூடிய அரசியல், அது ஒரு மத்திய அமைச்சர் இப்படி பேசலாமா? அது தனி மனித தாக்குதலை தாண்டி அது வந்து அவை குறிப்பில இருந்து நீக்கப்பட வேண்டிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு, எதிர்ப்பும் கிளம்பி இருக்கு. கார்கே வணக்கம். நம்ம நண்பர் அமுதரசன் பேசினதுல வந்து ஒரு சில அன்பார்லிமெண்டரி வார்த்தைகள் வந்து அவர் பயன்படுத்தினாரு. அது மாதிரியான வார்த்தைகளை யோகியதைய, அதாவது திராணி இருக்குதா, தைரியம் இருக்குதா, அதாவது என்னன்னா ஒரு நிமிஷம் அவர் வந்து பேசுறது நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா பேச முடியாது.
திறமை இருக்கா திராணி இருக்கான்றது வந்து பொது வழியில அரசியல் கட்சிகள் பேசுறாங்க, விவாதத்திலையும் பேசுறாங்க. பார்லிமெண்ட்ல வந்து ஜாதி இருக்கான்னு பேசலாம், பார்லிமெண்ட்ல வந்து நீங்க என்ன ஜாதி பேசலாம், தந்தி டிவி இத ஆமோதிக்குதா? நான் என்னோட சிம்பிள் கேள்வி, அவர் வந்து ஒருத்தர் என்ன பேசினாலும் நீங்க அனுமதிச்சீங்கன்னா நான் வந்து கெட்டவத்தை பேசி நான் ஆரம்பிக்கட்டுமா? நீங்க கேட்பீங்களா? நீங்க எந்த வெளியில பேசினாலும், அது பார்லிமெண்ட்ல பேசினாலும் சரி, டிவில பேசினாலும் அதுக்குன்னு கண்ணியமான வார்த்தைகளை பேசணும்ன்றத திமுக காரங்க ஒத்துக்கணும். அதை வந்து அவங்க வந்து கண்டிப்பா பயன்படுத்தணும். ஆனா நான் ஒரு நீங்க எக்ஸ்பெஞ்ச் பண்ணுங்க சார், கார்கே நீங்க எக்ஸ்பெஞ்ச் பண்ணுங்க சார். எப்படி பார்லிமெண்ட்ல அவர் வந்து எக்ஸ்பெஞ்ச் பண்றாரு அது மாதிரி நான் சொன்ன 2 வார்த்தை எக்ஸ்பெஞ்ச் பண்ணிட்டு போங்க. அவர் வந்து பிரதமரை பத்தி தப்பா பேசுவாரா, நாங்க கேட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணுமா? நீங்க பேசுற வார்த்தை சரியா சார்? நீங்க பேசுற வார்த்தை சரியா? நீங்க பேசுற வார்த்தை சரியா? இல்ல நான் பேச, அப்ப அவர் பேசுனது சரியா? அதுக்கு சொல்லுங்க. நீங்க அவர் இஷ்டத்துக்கு பேசுவாரு. ஒரு பிரதமர் 140 கோடி மக்களை ரெப்ரசென்ட் பண்றவருக்கு ஒரு கட்சி பாஜக உலகத்திலே 18 கோடி உறுப்பினர்கள் கொண்ட உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கட்சி, அந்த கட்சிக்கு தலைமை தாங்கிறவங்க இவர் வந்து இஷ்டத்துக்கு பேசுவார்னா அப்ப நான் பேசக்கூடாதா? இல்ல சார், நீங்க பேசுங்க, ஆனா கெட்ட வார்த்தை பேசாதீங்க. மியூட் பண்ணுங்க. உங்களுடைய ப்ரோகிராம் 11 மணிக்கு வரணும்ல சார். அதாவது கார்கே சிம்பிள் 11 மணிக்கு நீங்க வந்து போடுவீங்க இல்லையா, அதுல என்னோட 2 வார்த்தை மியூட் பண்ணிட்டு போங்க. எப்படி பார்லிமெண்ட்ல வந்து அவங்க சொல்றாங்க உங்களுக்கு அசிங்கமா இருந்துச்சுனா, இப்போ இதே வார்த்தை அமுதரசன் பேசினார்னா இல்ல சார், நான் ஒரே நிமிஷம், இதே வார்த்தை அமுதரசன் பேசினாலும் சரி நம்ம அலோ பண்ண மாட்டோம் சார். கார்த்திகே அவர்தான் நான் ஆரம்பிக்கல, அவர் ஆரம்பிச்சாரு. அவருக்கு பக்கத்துல உள்ளவருக்கு அவருக்கு சொல்லுங்க. பொது வெளியில பேசும்போது பிரதமரை வந்து பேசும்பொழுது அவர் வந்து ஓட்டு போட்டவங்களுக்கும் பிரதமர், ஓட்டு போடாதவங்களுக்கும் பிரதமர். இஷ்டத்துக்கு நீங்க பேசி போறதுக்கு எந்த இடத்துலயுமே உங்களுக்கு உரிமை கிடையாது. கார்கே நீங்க அலோ பண்ணீங்கன்னா மேற்கொண்டு பேசலாம். இல்லாட்டினா அவர் எப்ப பேசுமாறு நான் வந்து ஊடால பேசுவேன். பேச விடுங்க, என்ன பேச விடுங்க. அமைச்சர் பேசுனது சரியா? பதிலுக்கு வாங்க. நான் முதல்ல வரேன் அதுக்கு, அந்த பாயிண்ட்டுக்கு வரதுக்குள்ளே யூ ஆர் ஜம்பிங். இது என்ன பிரச்சனை அப்படின்னா, யாரு வந்து இந்த ஜாதி அரசியலை செய்யறாங்க அப்படின்றதா முக்கியம். இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன பேசினாரு பாராளுமன்றத்துல? அவரை ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னைக்கு நமக்கு முன்னாடி ஒரு கேஸ் இருக்குது, பீகார் மாடல் இருக்குது. பீகார்ல இதேதான் பண்ணாங்க. ஆனா என்னாச்சு, பீகாருடைய ஹைகோர்ட், பட்னா ஹைகோர்ட் இது செல்லாது, இது மாதிரி நடத்த கூடாது அப்படின்னு அதை வந்து செல்லாதுன்னு டிக்ளேர் பண்ணிச்சு. இப்ப கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்குது. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு நிமிஷம் ஊடால பேசாதீங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்திருக்குது. இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அதுக்கு வந்து நோட்டீஸ் கொடுத்திருக்குது. இதே காங்கிரஸ் கட்சியுடைய தோழமை கட்சிகள் என்ன பண்ணாங்கன்னா, எலெக்ஷன் சமயத்துல பாஜக வந்துச்சுன்னா எஸ்சி வந்து அது உங்களுக்குரிய அந்த இடஒதுக்கீடை எடுத்துருவாங்க, எஸ்டிஎல் உரிய இடஒதுக்கீடை எடுத்துருவாங்கன்னு பேசினாங்க. ஆனா கான்ஸ்டிடியூஷனல் கேரண்டின்னு ஒண்ணு உண்டு, அதன் எங்க கட்சியில எந்த கட்சி வந்தாலும் எடுக்க முடியாது. அத கூட அந்த பேசிக் நாலேஜ் கூட இல்லாம காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி சொல்லவே இல்லைங்க. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஒரு அது சார் உங்க ராகுல் காந்தி பேசியிருக்காரு சார். ஒவ்வொரு மாநாட்டிலையும் அங்க பேசினாரு. தேர்தல்ல ஒவ்வொரு தேர்தல் அவரோட பிரச்சாரம் பேசினாரு. பாஜக சார் அதான் நான் சொல்றேன், ஒண்ணு கிடையாது. 1000 உதாரணம் உங்களுக்கு கொடுக்குறேன், நான் உங்களுக்கு அனுப்பியா வைக்கிறேன். அதே ராகுல் காந்தி
பீகார்ல பேசியிருக்காரு, உத்தரப்பிரதேசத்துல பேசியிருக்காரு, டெல்லியில பேசியிருக்காரு. இந்த தேர்தல் முழுக்க முழுக்க கட்டமைச்சதே இந்த நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம்னா எஸ்சி எஸ்டி ரிசர்வேஷன் போயிடும் அப்படின்னு கட்டமைச்சாங்க. அதுதான் உண்மை. தயவு செய்து 3 மாச பிரச்சாரத்தை நீங்க திரும்பி எடுத்து பாருங்க. அதுல ஒரு நிமிஷம் என்ன ஆச்சுன்றதை நம்ம பார்க்கணும். இவங்க என்ன 99 சீட்டு தான் சார் வாங்கியிருக்காங்க, இன்னும் 3 டிஜிட் கூட வாங்கல. அதுக்குள்ளார இவங்களுடைய ஆணவம் என்ன, அகங்காரம் என்ன, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை சார். நாங்க பயப்படல, நாங்க பயப்படல. உங்களுடைய ராகுல் காந்தி தான் ஒரு இம்மெச்சூர் பிஹேவியர். பாராளுமன்றத்துக்குள்ளார அவர் நிக்கிற விதம் என்ன, அவர் பேசுற விதம் என்ன, ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட கொடுக்கிற ஒரு மரியாதை கூட தெரியாம அங்க ராகுல் காந்தி தந்தை டிவி மூலமா மக்களுக்கு செய்தியை சொல்றதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். நீங்க சொல்ற கதையை கேட்கறதுக்கு நான் வரல சார். தயவுசெய்து அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரே நிமிஷம் இனியன், இந்த தேர்தல் அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்திடுவாங்க, இடஒதுக்கீடு இல்லாம போயிடும் அப்படின்ற பிரச்சாரங்கள் முன்வைக்கப்பட்டது. அரசியலமைப்பு சட்டத்தெல்லாம் மாற்ற மாட்டோம், இடஒதுக்கீடு இருக்குன்னு பாஜக, அமித்ஷா உள்ளிட்டவங்களாம் பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ அப்போ இதை கிளப்பி போட்டது, முதல்ல கொளுத்தி போட்டது யாருன்னு இருக்குல்ல தேர்தல் பிரச்சாரத்தில்? இல்லை அதை தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் கட்சி என்ன முழக்கத்தை நாங்கள் வச்சுருந்தோன்னா அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஒரு காலமும் நாங்கள் எஸ்சி/எஸ்டி இடஒதுக்கீடு போயிடும் அப்படின்னு நாங்கள் சொல்லவே இல்லை, மக்கள் மிரட்டவும் இல்லை. அது தவறான கருத்து. அது கான்ஸ்டியூஷனை பாதுகாக்கணும், குறிப்பாக கான்ஸ்டியூஷனுடைய விழுமியங்களை பாதுகாக்கணும். அது சமத்துவமாக இருக்கட்டும், சுதந்திரமாக இருக்கட்டும், சமூக நீதியாக இருக்கட்டும், இது மாதிரி விஷயங்கள்லாம் பாதுகாக்கணும் என்கிற ஒரு கருத்தியல் ரீதியான ஒரு பிரச்சாரத்தை கொண்டு போனோமே தவிர அரசியலமைப்பு மாற்றிடுவாங்கன்னா அதனுடைய அடிப்படை சாராம்சம் இடஒதுக்கீடும் போயிடும் இல்லை. இடஒதுக்கீடுல ஆபத்து ஏற்படும் நாங்கள் சொன்னோம். ஆனால் அவர் சொன்ன வாக்கியம் இருந்ததா எஸ்சி/எஸ்டி இடஒதுக்கீடு போயிடும் அப்படின்னு எங்கேயாவது நாங்கள் சொன்னோமான்னு எடுத்து காமிக்க சொல்லுவீங்க. சமூக நீதிக்கு பாதிப்பு ஏற்படும்ன்றதை நாங்கள் சொல்லியிருந்தோம். அது காரணம் அவங்க கொண்டு வந்த இடபிள்யூஎஸ். எந்த போராட்டமும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரிய ஏழைகளுக்கு கொண்டு வந்த இடபிள்யூஎஸ் தான் நாங்க குறிப்பிட்டு பேசியிருந்தாங்க. அப்போ ஒரு காலமும் காங்கிரஸ் அந்த மாதிரி பேசவும் இல்லை. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, ரெப்ரசன்டேஷனுக்கும் டிஸ்கிரிமினேஷனுக்கும் வித்தியாசம் பேசிட்டு இருக்காங்க. இந்தியாவில் 100 ஆண்டுகால சுதந்திர 70 ஆண்டுகால சுதந்திர இந்தியாவில் உங்களுக்கு இங்க எத்தனை ஓபிசி சமூக அரசியல் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறாங்க, எத்தனை எஸ்சி வந்திருக்காங்க, நார்த் பிளாக்ல மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்லயும், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம்லயும், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்லயும் எத்தனை ஓபிசி இருக்காங்க. அல்வாக்குன்றதுல கூட நீங்க ஓபிசி மைனாரிட்டி உள்ள சேர்க்கல நீங்க. அப்போ இதுதான் பாஜகவினுடைய லட்சணமாக இருக்கிறது. நீங்க பிரதமர் ஓபிசியை உட்கார வச்சுக்கிட்டு இந்தியாவில் ஓபிசி மக்களை ஏமாத்துக்கிட்டீங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். நான் இல்ல அல்வாக்குன்றதுல கூட எடுத்து அரசியல் பண்றீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. அது ஒரு சாம்பிள் சார். இது அதுல ஒருத்தர்லாம் சொன்னாங்க, இவர் வந்து என்ன கேஸ்னு தெரியுமா ராகுல் காந்திக்குன்னு கேட்டாங்க. அந்த போட்டோ எடுத்து காமிச்சது 20 பேர் இருக்காங்க சார். 20 பேர்ல இந்தியாவில் 70 விழுக்காடு பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகம் இருக்குது இந்தியாவில். சரிங்களா? அப்ப 20 பேர்ல போட்டீங்கன்னா எத்தனை பேர் இருக்கணும்? 20 பேர்ல 17 பேராவது இருக்கணும் ஓபிசி எஸ்சில. உங்க ரெப்ரசன்ட் பார்த்தா எப்படி 17 பேர் வந்தாங்க? யார் 17 பேர் அங்க? அப்போ அதுதான் கேட்கிறோம் நாங்க. நீங்க வந்து இந்த அரிய வகை ஏழைகளை நாங்க உள்ள சேர்த்து வச்சுக்கிட்டு நீங்க வந்து அரசியல் பண்ணுவீங்க. அதை எடுத்து நாங்க கேள்வி கேட்போம். நீங்க வட இந்திய மக்களை ஏமாத்தலாம் சார் ஓபிசி கன்சல்டேஷன் மூலமாக, தமிழ்நாடு மக்களை ஏமாத்த முடியாது. நீங்க அனுராக் தாக்கூர் பேசின கருத்தை தமிழ்நாட்டில் ஒரு பேசியிருந்தாருன்னா நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். தமிழ்நாட்டில் ஒரு பேச முடியுமா? தலைவரை பத்தின ஜாதி கேட்டுக்க முடியுமா? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு தலைவரை பத்தி நீங்க என்ன ஜாதி கேட்டுக்க முடியுமா? அவரால் வட இந்தியாவில் டெல்லியில் கேட்டு போனாரு. கேட்டுதான் பாருங்க. நீங்க தமிழ்நாட்டில் வந்து நீங்க ராகுல் காந்தி ஜாதியை பத்தியே பேசலையா? ராகுல் காந்தி ரெண்டு உதாரணம் ஒரு தனிநபர் காந்தி கேட்டாரா கேட்கலையா? ராகுல் காந்தி கேட்டாரா? கேட்கல சார். அவர் கேட்டாரு. நான் சொல்றேன் எப்படின்னு
பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவர் கேட்டாரு. நான் சொல்றேன். ஆமா, பிரஸ் கான்ஃபரன்ஸ் எப்படி கேட்டாரு சார்? ஜாதின்னு கேட்டாரு. ஏன் கேட்டாரு? சார், எத்தனை பேர் ஓபிசி தெரிஞ்சுக்க கேட்டாரு? எத்தனை பேர் எஸ்சி? அதாவது ஒரு கூட்டத்துல எத்தனை பேர் ஓபிசி தெரிஞ்சுக்கிறதுக்கும் எத்தனை பேர் எஸ்சி தெரிஞ்சுக்கிறதுக்கும் கேட்கிறதுக்கும் ஒரு தனிநபரை பார்த்து நீங்க என்ன ஜாதின்னு கேட்க வித்தியாசம் இல்லையா சார்? உங்களை பார்த்து நீங்க என்ன ஜாதி தப்பா கேட்கறா சார்? உங்களை பார்த்து நான் என்ன ஜாதின்னு கேட்கறது தப்பா சார்? நீங்க இவ்வளவு பிஜேபி வக்காலத்துல என்ன ஜாதி கேட்கலாமா சார்? உங்களை பார்த்து ஒரு நிமிஷம். அம்தர், சாதிவாரி கணக்கெடுப்பு இன்னும் மேலும் பல சர்ச்சைகளுக்கு அடுத்தடுத்த சிக்கல்களுக்கு வழிவகுக்காது அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. இப்போவே சிஸ்டம் கரெக்டா தானே இருக்குன்ற பார்வை. ஒரு சிஸ்டமும் கரெக்டா இல்ல, ஒரு சிக்கலும் வழிவகுக்காது. நீங்க இங்க இருக்கக்கூடிய ஒண்ணும் இல்லைங்க. இப்போ 10% இடஒதுக்கீடு கேட்டு வன்னியர்கள் போராடிட்டு இருந்தாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ எலெக்ஷன் ஒரு அறிவிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த டேட்டாவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி தரேன்னு சொன்னார். அதன் பிறகு நான் உச்சநீதிமன்றம் வரைக்கும் போணுச்சு. உச்சநீதிமன்றம் என்ன கேட்டாங்க அப்படின்னா, எதன் அடிப்படையில் இந்த 10% கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் போராட்டம் இருக்குது. இன்னைக்கும் ராமதாஸ் அவர் அறிவிச்சிருக்கிறாரு, இதற்காக நாங்கள் போராட போறோம் அப்படின்னு சொல்லி. அதுல குற்றச்சாட்டு திமுக ஒரு புறம் வேணும்ன்றாங்க, இன்னொரு புறம் கேஸ்ட் சர்வே எடுக்க மாட்டாங்க. அவங்க தள்ளிட்டு போறாங்க. அதுதாங்க சொல்றேன், இருங்க. அதாவது சென்சஸ் எடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குதுன்னா ஒன்றிய அரசு கிட்ட இருக்குது. கணக்கெடுப்பு யார் எடுக்கணும்னா அது வந்து மாநில பட்டியலில் கிடையாது, அது வந்து மத்திய அரசினுடைய பட்டியலில் இருக்குது. அதனால அவங்க தான் எடுக்கணும். இப்ப பீகார் எடுத்துச்சு, என்ன ஆச்சு? பீகார் எடுத்த பொழுது அதை தடைப்பட்டது யாரு? கேஸ் பட்டது பாஜக. நீதிமன்றம் அங்க அந்த மாநில அரசு எடுத்ததன் காரணமாக தான் பிற்படுத்தப்பட்டவர்கள், மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் அதிகமான அளவுல இருக்கிறாங்க. 37%, 33% இருக்கிறாங்க. அவங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு போய் சென்றடையல அப்படிங்கிற உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இப்ப மாநில அரசு எடுக்க முடியாது, உச்சநீதிமன்றம் அதற்கு தடை போட்டிருக்குது. இது நீங்க அதை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ பாஜக என்ன செய்யணும்? 10% இடஒதுக்கீடு கொடுத்தாங்கல்ல இடபிள்யூஎஸ், என்ன டேட்டா இருக்குது? என்ன பேஸ்ல கொடுக்க முடியும்? அப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினரை மட்டும் உற்சாகப்படுத்துறதுக்காக, அவங்கள குஷிப்படுத்துறதுக்காக உச்சநீதிமன்றம் ஒத்துக்கிச்சுல சார். சார், என்ன அடிப்படையில் என்ன டேட்டாஸ் இருக்குது? என்ன இருக்குது சொல்லுங்க. என்ன புள்ளி விவரம் இருக்குது? நீங்க கொடுங்க, அதை பத்தி நம்மளுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறதன் மூலமாகத்தான் எந்தெந்த சமூகத்துக்கு எவ்வளவு ரெப்ரசன்டேஷன் இருக்குது, இப்ப இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு முறைங்கிறது சரியாக இருக்குதா, அவர்களுக்கு சென்றடைஞ்சிருக்குதா அப்படின்னு சொல்ல முடியும். இதே உச்சநீதிமன்றம் தான் சொன்னுச்சு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி 2018ல சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகுல இருந்து மண்டல் கமிஷன் நிறைவேற்றப்பட்டதுல இருந்து முறையாக அரசு பணிகள்ல இடஒதுக்கீடு சென்றடையவில்லை அப்படிங்கிற கருத்தை அதே உச்சநீதிமன்றம் தான் சொல்லியிருக்குது. இன்னைக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசு வேலை வாய்ப்புகள், கல்வி நிறுவனங்கள், கல்வி, கனிம வளங்கள், சொத்து எல்லாமே ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு மட்டும் போய் சென்றடைஞ்சிட்டு இருக்குது. இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பதன் மூலமாக சரியான சமூக நீதியை நிலைநாட்ட முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது உங்களுக்கு தான் மடியில கனம் இல்லையே, நீங்க எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போங்க. நீங்க எடுத்து நீங்க எல்லா சமூகத்துக்குமான ரெப்ரசன்டேஷன் சொல்லுங்க. அது சொல்வதற்கு எதற்கு பயப்படுறீங்க? இருங்க, முடிச்சறேன். இது முடியல. சென்சஸ் ஏன் எடுக்க மாட்டேங்கிறீங்க? ஏன் சென்சஸ் சார் லேபர் ரெப்ரசன்டேஷன் அத பத்தின புள்ளிவிவரம் எடுக்க மாட்டேங்கறாங்க. இருங்க, அதே மாதிரி பெண்களுக்கு நாங்க 50% கொடுக்க போறோம்ங்கறாங்க. எல்லாம் எப்ப நடைமுறைக்கு வரும் அப்படின்னு சொன்னா, இதெல்லாம் எப்ப எடுத்து முடிக்கிறாங்களோ அப்பதான் நடைமுறைக்கு வரும். கடல் வத்தணும், அதுக்கப்புறம் தான் போய் மீன் பிடிக்க முடியும் அப்படின்னு மோடி சொல்லிட்டு இருக்காரு. கேப்பல நெய் வெடியுதுன்னு பாஜக காரங்க மாதிரி நம்மளும் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. இங்க சென்சஸ் கூட எடுக்காம இருக்கு 2021ல கொரோனா கோவிட். ஆனா இன்னும் பல காரணங்களை சொல்லி சென்சஸ் கூட எடுக்கல அப்படின்னா அது பிரச்சனையை தள்ளி போடுறதா தானே இருக்கும். பாஜக அதை தான் பண்ணுதா? இல்லை, நம்ம இவ்வளோ நாள் வந்து ரொம்ப ஹாட்டாக வந்து விவாதங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது. ஒரு விஷயத்தை நான் வந்து இங்கே வந்து பதிவு பண்ணணும். வரலாற்றினுடைய வந்து கசப்பான பகுதியாக இருக்கலாம், இல்லது வந்து உண்மை உரைக்கக்கூடிய பகுதியாக இருக்கலாம். நமது வந்து ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் மதிப்பிற்குரிய மறைந்த இந்திரா காந்தி அம்மையார் ஒரு அழகான ஒரு ஸ்லோகன் கொடுக்குறாங்க. நா ஜாத் பர், நா பத் பர், ஆத்மே லகைகா மோகர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜாதியின் பெயராலோ இதில் பதவியின் பெயராலோ அவர்களுக்கு எந்த விதமான வந்து உத்தரவாதமோ இல்லை எதுவும் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ சொல்கிறாங்க இவங்க வந்து 1971 சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1961 ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்கிறார். ரொம்ப கிளியராக சொல்கிறார் இந்த வார்த்தை. ஐ டிஸ்லைக் எனி கைண்ட் ஆஃப் ரிசர்வேஷன், மோர் பர்டிகுலரி இன் சர்வீஸ் அப்படின்னு சொல்கிறார்.
நம்ம காங்கிரசினுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது மூத்த தலைவர்கள், மதிப்பிற்குரிய தலைவர்கள், போற்றக்கூடிய தலைவர்கள், அவர்கள் வந்து இந்த ரிசர்வேஷனை வந்து அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை மனதார. காங்கிரஸ் அதையும் தாண்டி ஜவஹர்லால் நேரு இடியட்ஸ்னு சொன்னார். இந்த இடியட்ஸுக்கெல்லாம் நான் வந்து கொடுக்கறதுக்கு, சாரி ராஜீவ்காந்தி அவர்கள் சொன்னார், இடியட்ஸுக்கெல்லாம் வந்து கொடுக்கறதுக்கு வந்து பதவி கொடுக்கறதுக்கு நான் வந்து தயாரா இல்லை அப்படின்னு சொன்னார். இது வந்து பதிவு இருக்கின்றது, நீங்க பார்க்கலாம் இந்த விஷயத்தை. இதை நம்ம மறக்க முடியாது. இல்ல இது வந்து வரலாற்று பதிவுகள் தேடி தேடி சொல்றீங்களா? இல்ல சார், வரலாற்று பதிவுகள். நான் இதை தாண்டி வரேன். அதாவது முதல்ல வந்து அவர்களுக்கு, அதாவது மதிப்பிற்குரிய காங்கிரசினுடைய மூத்த தலைவர்களுடைய பதில் நிலை என்ன இருந்தது அப்படின்னு வந்து நான் சொல்றேன். அதை தாண்டி அதுக்கப்புறம் இன்னி நிலைக்கு வரேன். ஒரு சென்சஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். அந்த சென்சஸ் நாட் ஓன்லி தட் வந்து எந்த ஜாதி, எந்த மதம், எதை வந்து சேர்ந்தவங்க, ரீஜன், ரிலீஜன், இதை தாண்டி எவ்வளவு மக்கள் தொகை இருக்கின்றது, பொருளாதாரம், கல்வி, பொருளாதாரம், கல்வி வந்து சுகாதாரம், எல்லாத்தையும் இல்ல. நான் இப்ப நம்ம வந்து சமத்துவம் ஒரு சைடு வந்து நம்ம வந்து பேசுறோம், கொடி பிடிக்கிறோம். இன்னொரு சைடு என்ன சொல்றோம், இவன் வந்து இவ்வளவு பிரிவு இருக்காங்க, இவங்க இவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாம் அவங்கவுங்க பேர்ல வந்து அவங்க வந்து அங்க வந்து நிக்கணும் அப்படின்னு வந்து சொல்றோம். எங்கே இந்த சமத்துவம் வரும்? ஒரு கேள்வி நான் கேட்குறேன், எங்கேருந்து சமத்துவம் வரும்? நீங்க கேட்குறீங்க, ஒருத்தரட்ட வந்து கேட்கறது வந்து தமிழ்நாட்டில் ஒருத்தரட்ட வந்து ஜாதின்னு கேட்க முடியுமா அப்படின்னு. ஆனால் மக்கள்கிட்ட போய் நீங்க கேட்கலாமா நீ என்ன ஜாதின்னு? மக்கள் விருப்பப்படலை ஜாதி சொல்றதுக்கு. இல்ல சார், இப்போ என்ன ஜாதி சொல்றதுக்கு விருப்பப்படலை. அப்படி இருக்கிறப்ப நீங்க அந்த ஜாதியை வச்சு அரசியல் பண்றீங்கன்னு கேட்குறேன். நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு என்ன தேவை? படிப்பு தேவை, ஏழ்மையிலிருந்து மேலே வர வேண்டும், அவர்களுக்கு சுகாதாரம் தர வேண்டும். இதுல எங்க குறைபாடு இருக்குன்றீங்களா? ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுமானே ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும். எது ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேணுமானே ஒரு வாக்கெடுப்பு நடத்தணும். நிச்சயமாக ஜாதிவாரி வாக்கெடுப்பு என்பது நாட்டை வந்து சீர்குலைக்கக்கூடியது, நாட்டை வந்து பிளவுபடுத்தக்கூடிய ஒன்றாக வந்து பார்க்கப்படும். இல்ல சார், இடஒதுக்கீடுடைய அளவுகள் நீங்களே சொல்றீங்க 70 ஆண்டுகள் ஆயிடுச்சுன்னு. அளவுகள் மாறி இருக்கு, மக்கள் தொகை உயர்ந்திருக்கு, கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடுகள் பலன் கொடுத்திருக்கா, இல்ல இன்னும் வேணுமா, போதுமா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும்ல. நீங்க தாராளமா எடுங்க சார், நான் எடுக்க வேண்டாம் சொல்றேன் சார். இல்ல நான் என்ன சொல்றேன், மக்கள் தொகை எடுங்க. நீங்க மக்கள் தொகையில் யார் வறிய நிலையில் இருக்கின்றார்கள், யாருக்கு வந்து கல்வி செல்லவில்லை, யார் சுகாதார கீழே இருக்காங்க, எந்த விவசாயிகளுக்கு வந்து இது கிடைக்கல, இந்த விஷயத்துக்கு போங்க. நீங்க விவசாயம் பார்க்க மாட்டீங்க, மகளிரை பார்க்க மாட்டீங்க, யார் ஏழ்மை நிலையில் இருக்க மாட்டாங்க, யார் கல்வி நிலைக்கு பார்க்க மாட்டீங்க. ஆனா ஜாதியை பத்தி பார்த்தா என்ன சார் இது? ஓகே இனியன் ராமன், நீங்கள் வந்து பட்ஜெட் தயாரிப்பு குழு, அல்வா கிண்ணது யாரு, இந்த விவகாரங்களை எழுப்புறப்போ அப்போ இந்த கூட்டத்தொடரை இந்தியா கூட்டணி எப்படி அணுகணும்? குறிப்பாக ராகுல் காந்தி இதுலேயும் ஓபிசி யாரு, எஸ்சி யாரு, எஸ்டி யாரு அப்படின்றப்போ இங்கே தான் வந்து பாஜக இதை சாதிய ரீதியாக அணுக வேண்டிய தேவை ஏற்படுத்தும். இல்லை அப்படி இல்லையே. நீங்கள் பட்ஜெட் உரையின் பொழுது தலைவர் ராகுல் காந்தி பேசின பல விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து ஒட்டுண்ணி முதலாளித்துவம், கிரானிக் கேபிட்டலிசம், அப்புறம் வந்து உங்களுக்கு விலைவாசி உயர்வு, வேலையின்மை, இப்படி எல்லா பிரச்சனையுமே டச் பண்ணி நாங்கள் பேசியிருந்தோம். அதில் ஒன்று சமூக நீதி சார்ந்த சாதிவாரி கணக்கெடுப்பு டச் பண்ணி தான் பேசியிருந்தோம். இன்க்ளூசிவாக எல்லாமே பேசியிருந்தோம். இதை மடைமாற்றம் பண்ணது பாஜக. அனுராக் தாக்கூர் வந்து மற்ற எல்லா தலைப்பை விட்டுட்டு ஏன் இந்தியாவில் வேலையின்மை நிலவுதுன்னு பேச வேண்டியது தானே, ஏன் இந்தியாவில் வந்து விலைவாசி இவ்வளவு உயர்ந்திருக்குன்னு பேச வேண்டியது தானே, அதெல்லாம் விட்டுட்டு ராகுல் காந்தி நீங்கள் என்ன ஜாதின்னு கேட்பது, யார் ஜாதி அரசியல் பண்ணுறாங்க சம்மந்தமே இல்லாமல். ரெண்டாவது, ஜாதிக்கு 2 முகங்கள் உண்டு. ஒன்று அது டூல் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன், இன்னொன்று டூல் ஆஃப் ரெப்ரசன்டேஷன். ரெண்டுமும் பார்க்கலாம் நம்ம இங்கே. அப்போது டிஸ்கிரிமினேஷன் எவ்வளவு ஆயிருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெப்ரசன்டேஷன் கொடுக்க வேண்டும் தான் சமூக நீதி பார்வையாக இருக்கிறது. ஜாதியை இடஒதுக்கீடு கொடுக்கறதுனால ஜாதி வளருன்ற பார்வை முதல்ல தப்பு. அதன் மூலமாக சாதிய சமூகத்தை சீர்திருத்தம் செய்ய முடியும் அப்படின்றதான் எல்லாருடைய பார்வையுமா இருக்கு. அப்போது நாங்கள் வந்து எல்லா தலைப்பையும் டச் பண்ணி தான் நாங்கள் பேசியிருக்கோம். ஆனால் பாஜக சார்ந்தவங்க ஏன் மடைமாற்றம் பண்ணுறாங்க? ஏன்னா அவங்க கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. தமிழ் குறைஞ்சபட்சம் தமிழ்நாடுன்ற பேர் கூட இல்லைல்ல. இதெல்லாம் கல்யாண பத்திரிகையில் பேர் இல்லைன்னு சொல்ற பிரச்சனையா இது? அப்படி கிடையாது. இதில் ஒரு மாநிலத்தினுடைய பிரதித்துவம், ரெப்ரசன்டேஷன். ஒரு மாநிலம் கேட்கின்ற நிதியை உங்களால் கொடுக்க முடிகிறதா? அப்போ அதுதான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் நீங்கள் மாநில அரசுகளுக்கு துரோகம் அளித்திருக்கிறீங்க, இது ஒரு எக்கனாமிக் சப்ஜெக்டாக இருக்க வேண்டிய ஒரு பட்ஜெட்டை பொலிட்டிக்கல் சப்ஜெக்டாக மாற்றினது பிஜேபி. இதுதான் நாங்கள் கேள்வி கேட்டோம் இத்தனை நாட்களாக. அண்ட் இறுதியாக தலைவர் என்ன சொன்னார்? பாஜகவினுடைய மறைமுக சித்தாந்தம் என்ன? இந்தியாவை ஒற்றை சந்தையை நோக்கி நகர்த்தணும், மோனோபாலிஸ்டிக் மார்க்கெட்டை நோக்கி நகர்த்தணும், சிங்கிள் மார்க்கெட் நகர்த்தணுங்கிறார். 100 வருஷத்துக்கு முன்னாடி குறிப்பிட்ட ஒரு சமூகம் தான் குஜராத்லையும் மகாராஷ்டிராலையும் இந்தியாவோட ஒட்டுமொத்த பிசினஸை கண்ட்ரோல் பண்ணாங்க. 100 ஆண்டுகளுக்கு பிறகுதான் இன்றைக்கு ஓபிசி எஸ்டி மக்கள் ஓரளவுக்கு பிசினஸ் கம்யூனிட்டியாக டெவலப் ஆயிருக்கிறாங்க, எமர்ஜ் இருக்கிறாங்க. இது வைத்தறிச்சல் பிடிக்காம எம்எஸ்எம்இ செக்டர் நீங்க அடிச்சு காலி பண்றீங்க. நீங்க வந்து வேலை வாய்ப்பை குறைக்கிறீங்க. இதன் மூலமாக இந்தியாவில் உள்ள ஓபிசி எம்பிசி எஸ்டி மக்கள் பாதிக்கப்படுறாங்க. திருப்பி நீங்க மீண்டும் மோனோபாலிஸ்டிக்கா அந்த பழைய 100 வருஷத்துக்கு முன்னாடி சந்தையை நோக்கி நகர்த்த பாக்குறீங்கன்னு கேட்கிறாரு. இப்போ இங்கே ராகுல் காந்தி சொல்றாரு, என்னை இழிவுபடுத்துங்கள் ஆனால் என்னுடைய குரல் ஓயாது, தொடர்ந்து குரல் கொடுப்பேன்றாரு. பதில் என்ன ஆசீர்வாதமாச்சார்?
அதாவது கார்கே, நம்ம வந்து எதை பத்தி பேசிட்டு இருக்கிறோம் அப்படின்னா ஜாதியை பத்தி நம்ம வந்து பேசிட்டு இருக்கிறோம். ஆனா நேத்து நடந்த விவாதங்கள்ல வந்து எங்க சார்பா திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், மாண்புமிகு நிதியமைச்சர், சரியான பதில்களை வந்து தரவுகளை கொடுத்து கொண்டே வந்தார். நண்பர் ராபர்ட் வந்து சொல்லும்போது நாங்கள் வந்து பதிலே சொல்லலை, நாங்கள் மடைமாற்றம் செய்கிறோம் அப்படின்னு, அது வந்து தவறு நண்பரே. அதாவது வளர்ச்சிக்கான செலவு 2009 இருந்து 14 வரை நீங்க கொடுத்தது 32,000 கோடி வருஷத்துக்கு. ஆனா நாங்க கொடுத்தது 4.43 லட்சம் கோடி வருஷத்துக்கு எங்களுடைய இந்த 10 ஆண்டுகள்ல. ஒரு நிமிஷம் கேட்கோங்க. அடுத்தது வெல்த் அக்விசிஷன்ல 2.6 லட்சம் கோடி தான் நீங்க கொடுத்தீங்க 10 வருஷத்துல. ஆனா நாங்க கொடுத்தது 32 லட்சம் கோடி ரூபாய். அதே மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களோட பீரியட்ல 12 பில்லியன் US டாலர், எங்களுடைய பீரியட்ல 350 பில்லியன் டாலர். அதே மாதிரி வந்து நீங்க வந்து சொல்றீங்க இல்லைங்களா என்பிஏ அப்படின்னு, உங்களோட பீரியட்ல 11%, எங்களுடைய பீரியட்ல 0.6% தான் என்பிஏ. ஆக மொத்தம் குளோபல் ஜிடிபியவே நீங்க எடுத்துட்டீங்கன்னா 11வது இடத்துல நீங்க விட்டுட்டு போனீங்க. இன்னைக்கு நாங்க 5வது இடத்துக்கு கொண்டு வந்திருக்கோம், அடுத்தது 3வது இடத்துக்கு கொண்டு போறோம். ஆனா நேத்து என்ன நடந்துச்சு இது முக்கியமானது இல்ல. நீங்க ஒரு நிமிஷம், இப்பதான் நான் பாயிண்ட்டுக்கு வரேன், ஒரு நிமிஷம் பேச விடுங்க. அதாவது நேத்து வந்து திரு டாக்கூர் அவர்கள் பேசும்பொழுது அவர் வந்து குறிப்பா அவரை பார்த்தே கேட்கல. ராகுல் காந்தியே வந்து அவர் எந்த இடத்திலும் பெயர் சொல்லவே இல்லை. ஆனா எங்க அப்பன் குதிர்குள்ளற இல்லைன்னு ராகுல் காந்தி எழுந்துருச்சு. என்னால் வந்து எப்ப எதுக்காக எந்த ஒரு இதை வந்து சாக்ரிஃபைஸ் நான் பண்ண முடியும், எஸ்சி எஸ்டி ஓபிசிக்காக நான் போராடுறேன். உங்க பேரே சொல்லாம நீங்க எதுக்கு சார் ஆஜராவீங்க? அதே மாதிரி வந்து இன்னொன்னு கார்கே அந்த ஹல்வா கிண்டதை பத்தி சொன்னாங்க. இந்த ஹல்வா கிண்டது போட்டோ எடுத்தது பி சிதம்பரத்தோட பீரியட்ல தான். அதுக்கு முன்னாடி 1990 இருந்து அது நடந்துகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 15 நாள் அவங்க உள்ளுக்குள்ளார போறாங்க. ஒரு குவாரண்டைன் மாதிரியான ஒரு பீரியட். அதிகாரிகள் போறாங்க. அந்த அதிகாரிகள் மத்தவங்களோட தொடர்புல கூட இல்ல. ஆனா இன்ஃபேக்ட் வந்து இந்த தடவை போனாங்க இல்லையா, அதுல 2 அதிகாரிகளுக்கு எமர்ஜென்சி வீட்ல இருந்து அவங்க கால் பண்ணாங்க, பேசினாங்க. ஆனா அவங்க வந்து அந்த பிரிண்ட் அடிக்காம நான் வெளியில வர மாட்டேன்னு சொல்லி தன்னுடைய நாட்டுக்காக தன்னுடைய பர்சனல் ப்ராப்ளத்தை கூட ஒதுக்கி வச்சுட்டு அங்க வந்து நம்மளுடைய பட்ஜெட் பேப்பரை பிரிண்ட் பண்ணி ஆகணும், அதை சீக்கிரசியா மெயின்டைன் பண்ணணும்னு அங்க உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா இவங்க அப்பேற்பட்ட தியாகத்துல 2 SC STக்கு இடமும் கொடுத்திருக்கலாமே சார். இல்ல என்டிஏட்ட கொடுத்திருந்தா அவங்களே நல்ல சீக்ரெட்டா பண்ணிருப்பாங்க பிரிண்ட் எல்லாம். நீட் எக்ஸாம் क्वेश्चन பேப்பர் அத நீங்க கொச்சைப்படுத்தாதீங்க. அது ராகுல் கேக்குறாருல, நீங்க இல்ல அவங்க இருந்தா அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைச்சிருக்கும். விஷயமே இல்லாம, அதாவது கார்கே ராகுலுக்கு பேசுறதுக்கு விஷயம் இல்லாம அவர் வந்து தன்னுடைய மடை மாற்றத்தை அங்கதான் அவர் வந்து நிரூபிச்சு அவர் வந்து ஒரு அவர் வந்து ஒரு புத்துன்றத வந்து அவர் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு போனாரு. வேற ஒண்ணுமே கிடையாது. பப்புன்னு சும்மா சொல்லல ராகுல் காந்தி. இது மாதிரியான விஷயத்துக்காக தான் சொல்றாங்க. ஏன்னா பட்ஜெட்ல வந்து எங்கேயாவது ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி பேச முடியுமா? நீங்களே சொல்லுங்க. பட்ஜெட்ல வந்து என்ன நம்மளுடைய வரவு செலவு பத்தி பேச போற விஷயம். அந்த இடத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பை பத்தி நீங்க ஏன் பேசலன்னு ஒரு எதிர்க்கட்சி தலைவர், ஒரு அதுவும் முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷன் போஸ்ட்ல உள்ளவர் எப்படி சார் பேச முடியும்? அதுக்குரிய ஒரு இருக்கிற மாதிரி அதுக்குரிய நேரம் வரைக்கும் அதுக்கப்புறமேட்டு பேசட்டும். பார்லிமெண்ட் செஷன் தடுக்கல. ஆனா அந்த பட்ஜெட்ல வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நீங்க சொன்னீங்களே, சர்வே இன்டர்ம் பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் தான் சமூக நீதின்னு பேசுறாங்க. சமூக நீதி பட்ஜெட்னு இன்டர்ம் பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் பதிவு பண்ணிட்டாங்க சார். நீங்களும் பேசுறீங்க, நாங்களும் பேசுறீங்க. ஏன்னா சமூக நீதியை வந்து புறக்கணிச்சு நம்ம நாட்டை நடத்த முடியாது. பேச மட்டும் தான் செய்றீங்க. இம்ப்ளிமெண்டேஷன்ல ஜீரோ. சென்சஸ்னா என்ன, சென்சஸ்னா என்ன, அதே மாதிரி சர்வேனா என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. பீகார்ல எடுத்தது சர்வே, குத்து மதிப்பான ஒரு கணக்கெடுப்பு. அதனாலதான் நீதிமன்றம் வேணாம்னு சொல்லிருச்சு. அதே சமயம் சென்சஸ் அதுக்குரிய அதை வந்து பண்ண முடியுமே ஒழிய நீங்க நினைக்கிற மாதிரி எடுத்தன் கவுத்தன்னு பண்ண முடியாது. அதுக்காக ஒரு சட்டம் இருக்குது. அந்த சட்டத்துல எப்படி அதை கொண்டு வர முடியும், அதை வந்து மத்திய அரசு ஆலோசிச்சுதான் பண்ண முடியுமே ஒழிய நீங்க கேட்டீங்க பாராளுமன்றத்துல பேசுனீங்கன்னா கொடுத்துருவோமா? அப்படிலாம் ஒன்னும் அவசியம் இல்ல. ஓகே அமுதா சார், பார்லிமெண்ட்ல பேசினா அட்டென்ஷன் கிடைக்கும், ஆனா தீர்வு கிடைக்காது. தீர்வு வேணும்னா பாஜக நினைக்கணும், அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வரணும். இதுதான் வந்து திமிர்த்தனத்தினுடைய உச்சம், மாணவத்தினுடைய உச்சம், சர்வாதிகாரத்தினுடைய உச்சம். நாடாளுமன்றங்கிறது விவாதிக்கிறது.
நாடாளுமன்றத்துல தான் பட்ஜெட் குறித்த பேசுறப்ப தான் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பத்திலாம் பேச முடியும். அங்க கூட எதுக்கு பேசுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த அறிவை கொண்டு வந்து வச்சுட்டு நம்ம என்ன பண்றது? அதனால வந்து இங்க இல்ல இது வந்து ஜாதிவாரி நான் படிக்கல, எங்க அப்பா படிக்கல, என் தாத்தா படிக்கல, அவங்க மூதாதையர்கள் யாரும் படிக்கல. எதனால படிக்கல? ஜாதியின் பேரால படிக்கல. எப்ப படிக்க ஆரம்பிச்சாங்க? இடஒதுக்கீடு கொடுக்கறதுக்கு அப்புறம் படிக்க ஆரம்பிச்சாங்க. 100 வருஷத்துக்கு ஒண்ணு முன்னாடி ஒண்ணும் கொடுத்துடல. கொடுத்து இன்னும் 20 வருஷம் கூட ஆகல. உயர்கல்வியில இடஒதுக்கீடு, மேற்படிப்புகளில் இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்புல கொடுத்து இன்னும் முழுசா ஒரு 50 வருஷம் ஆகல. அதுக்குள்ளார அதை வந்து அறுத்து கட்டணும்னு நினைச்சிட்டு திரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, இன்னொன்று சொல்கிறேன். இன்னைக்கு வந்து ஜாதியை பற்றி பேசக்கூடாது, ஜாதி குறித்து விட்டுடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஐடியில் நம்மளுடைய நான் வந்து புள்ளி வரும் இடஒதுக்கீடு எந்த அளவிற்கு கபலீகரம் செய்யப்பட்டிருக்குன்னு 596 பேராசிரியர்களில் வெறும் 16 பேர் மட்டும்தான் பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள், வெறும் 3 பேர் மட்டும்தான் எஸ்டி சமூகத்தை சார்ந்தவங்க. கடந்த 18 ஆண்டுகள்ல ஒரே ஒருத்தர் கூட எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர்கள் PhD முடிக்கல ஐஐடில. இது நம்ம சொல்ல, அரசினுடைய புள்ளிவிவரம் சொல்லிட்டு இருக்கு. 2வது சமூக நீதி காவலர்களா வேஷம் போட்டுட்டு இருக்கக்கூடிய பாஜக காங்கிரஸ் பத்தி வாய்க்கிலேயே இவ்வளவு பேசிட்டு இருக்கிறாங்களே. இதே அரசியலமைப்பு சட்டத்துல முதல் திருத்தம் 15(4) சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள் வேலைவாய்ப்பு, கல்வி எல்லா ரீதியிலும் அவங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் தானே. மிகப்பெரிய அளவிற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் முதல் சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தவர் தலைவர் தந்தை பெரியார். அவருடைய போராட்டத்தின் கீழே வந்துச்சு. அதை நிறைவேற்றி காட்டியது இவங்க சொல்லக்கூடிய பப்புன்னு சொல்லி இன்னைக்கு மோடியை ஓட விட்டுட்டு இருக்கிறார்ல அந்த ராகுல் காந்தியினுடைய கொள்ளு தாத்தா ஜவஹர்லால் நேரு. அன்றைக்கு அதை நிறைவேற்றுவதற்கு கூட இருந்தவர் யார் தெரியுமா? புரட்சியாளர் டாக்டர் அம்பேத்கர். ஆக பாஜகவுக்கு இந்த வரலாறுலாம் தெரியுமா? மண்டல் வெர்சஸ் கமண்டல்னு கையில் எடுத்துக்கிட்டு இடஒதுக்கீட்டை ஒழிச்சு கட்டுறதுக்கு ராமர் கோயில கையில் எடுத்துட்டு நாடு முழுக்க ரத்தார ஓடி விட்டது அனுராக் தாக்கூர்லாம் அன்னைக்கு ட்ரவுசர் போட்டுட்டு தெருவில் விளையாண்டுட்டு இருப்பாரு. அன்னைக்கு பிறந்தாரா பிறக்கலையான்னு கூட தெரியல. அவங்களுக்கு இந்த வரலாறு போய் சொல்லி கொடுக்கட்டும். ஆக இதை பத்திலாம் பேசுறதுக்கு தான் நாடாளுமன்றம். அங்க உட்கார்ந்துகிட்டு பஜனை பாட்டு பாடிட்டு இருக்கிறது கிடையாது. 5 ஆண்டுகள் பாஜக இருக்கும். உங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவாங்க நினைக்கிறீங்க? நடத்த வைப்போம். இவங்க சொல்றாங்கல்ல 99 தான் இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணிட போறாங்க? ஏங்க அந்த 99 பார்த்து தாங்க தொடர்நடங்கி ஓடி போயிட்டு இருக்கீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. பேச ஆரம்பிச்சா இன்னொரு குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்றேன். பேச ஆரம்பிச்சா ஓட்டுறாரு. இவர் சொல்றாருல ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கு வந்து அவர் பதில் சொல்ல, அவரா கற்பனையில மூளை குழம்பி பேசுறாருன்னு சொன்னார்ல, கேளுங்க. அது அவர் அனுராக் தாக்கூர் பேசினதை விட அதுக்கப்புறம் கிரிராஜ் சிங்கிற மினிஸ்டர் கேட்கிறாரு ஏந்திரிச்சு, அவர் பேசினதுல என்ன தப்பு? அனுராக் தாக்கூருக்கு சப்போர்ட் பண்றாரு. மோடி என்ன பண்றாரு? இந்த பேச்சை கேளுங்க. யாருடைய அனுராக் தாக்கூர் கற்பனையா பேசினதையா மோடி வந்து ஷேர் பண்ணாரு, அவை குறிப்பில இருந்து நீக்கினதை ஷேர் பண்ணாரு. அதனால பாஜகவினுடைய நிலைப்பாடு முழுக்க முழுக்க இடஒதுக்கீட்டை ஒழிச்சு கட்டணுங்கிறது, இந்தியா கூட்டணியினுடைய நிலைப்பாடு சமூக நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறது. அதனால இதற்கு முன்பா இருந்த மாதிரி திமிர்த்தனமா தன்னிச்சையா சுயேட்சையா சர்வாதிகாரத்தோட ஆட முடியாது. அடக்கி வைக்கிறதுக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் தயார் நிலையில இருக்கிறாங்க. அதாவது ஏப்ரல் மாதம் அமித்ஷா அவர்கள் கிளியரா சொல்றாரு, எனக்கு வந்து கணக்கெடுப்பில் வந்து ஜாதி வாரியான கணக்கெடுப்பிலோ சென்சஸ் வந்து கணக்கெடுப்பில் எனக்கு எந்த விதமான எதிர்ப்பும் கிடையாது, பிஜேபிற்கு எந்த விதமான எதிர்ப்பும் இதில் கிடையாது. ஆனால் தகுந்த நேரத்தில் எல்லோருடனும் ஆலோசித்து இதை நாம் செய்வோம் சொல்லியிருக்காரு. அதே ஜேபி நட்டாவும் சொல்லியிருக்காரு. இந்த இன்ஃபர்மேஷன் அவைலபிள் இன் நியூஸ், ப்ராப்பர் அத்தன்டிக்கான நியூஸ்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். ஏப்ரல்ல வந்து அவர் சொன்னாரு, அமித்ஷா வந்து ஏப்ரல்ல சொன்னாரு, மேல வந்து ஜேபி நட்டா வந்து சொன்னாரு. இது வந்து ஒரு எலெக்ஷன் காலம். இந்த ரெண்டுமே எலெக்ஷன் காலம் சார். இல்ல சார், இப்ப இல்ல நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? இல்ல அவர் வந்து சொல்லியிருக்காருல, எல்லோரும் வந்து சரியான நேரத்தில் எல்லோரும் வந்து நாங்க வந்து ஆலோசித்து நாங்க செய்வோம், நாங்க தனியா செய்வோம்லாம் சொல்ல, ஆலோசித்து செய்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. புரியுதுங்களா? ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து நான் சொல்ல வரேன், அதெல்லாம் வந்து நம்ம வந்து ஓரிவ் பண்ணிட்டு பேசக்கூடாது. இரண்டாவது விஷயம், பட்ஜெட்டில் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோட பேர் வரல, தமிழ்நாடுடைய பேர் வரல, அந்த இதோட பேர் வரல அப்படின்னு சொல்கிறதுக்கு அதுக்கு நம்ம வந்து பின்னாடி மறுபடியும் பார்க்கணும். நம்ம பட்ஜெட் செஷன் 2004-2005 மொத்தம் 17 ஸ்டேட் வந்து லெஃப்ட் ஆகிருக்கு. 2005-2006 18 ஸ்டேட் எக்ஸ்ட்ரா ஆகிருக்கு. இது மாதிரி பார்த்தோன்னே 13, 14, 15, 26 ஸ்டேட் மென்ஷனே கிடையாது. மென்ஷன் பத்தி பேசணுமா, பட்ஜெட்டை பத்தி பேசணுமா? அதையும் தாண்டி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா,
நாட்டை ஒருமைப்படுத்துவதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு தேவையா அப்படிங்கிற ஒரு ப்ராப்பரான ஒரு இன்டெலெக்சுவல் ஒரு விவாதம் வந்து அங்கே நடக்கணும், ஹெல்த்தியான விவாதம் நடக்கணும். அது தேவை என்று வந்து அவர்கள் கருதினால் அதை நிச்சயமா எடுக்கலாம், இல்லைன்னா மற்ற விஷயத்தை அவங்க போகலாம். இல்ல என்னன்னா ஆசீர்வாதம் சார் சொல்லும்போது மன்மோகன் சிங் அரசுல இவ்வளவு நிதி ஒதுக்குனீங்க, அதை விட நாங்கள் அதிகமாக ஒதுக்கி இருக்கோம்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ஏன் மன்மோகன் சிங் அரசை கம்பேர் பண்றீங்க? நேரு காலத்துக்கு போயிருங்க, இதோட ரொம்ப கம்மியாக ஒதுக்கி இருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற விலைவாசி என்ன, இன்னைக்கு இருக்கிற ஜிடிபி growth என்ன, இன்னைக்கு இருக்கிற டாக்ஸேஷன் பாலிசி என்ன, குவான்டிடேட்டிவா நீங்க வளர்ந்துருக்கிறீங்கன்றதுல யாருக்கு மட்டு கருத்துல. இயற்கையாகவே எல்லா நாடும் அளவு ரீதியாக முன்னேறும். நாங்க கேட்கறது அளவு மாற்றம் அல்ல, பண்பு மாற்றம். குவாலிட்டேட்டிவா இந்தியா எந்த அளவுக்கு முன்னேறிக்கிறது, ஹங்கர் இண்டெக்ஸ் லட்சணத்துல இருக்குது, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்தியா லட்சணத்துல இருக்கு. நாங்க கேட்கிறோம், நாங்க அது குறித்து உலக பொருளாதாரத்தில் 5வது இடத்துல வந்துட்டோம் அப்படின்றாங்க. அது இயற்கையா வந்து சார் 140 ரெண்டாவது 140 இல்ல நான் கேட்கிறேன், மோடியாலே 5 இடத்துக்கு வந்தது. இதுக்கு முன்னாடி இந்த பிரதமர் உழைக்கவே இல்லையா? இந்திரா காந்தி உழைக்கலையா? ராஜீவ் காந்தி உழைக்கலையா? மன்மோகன் சிங் உழைக்கலையா? இவர் உழைச்சா கம்பெனி நிறுத்தினாரு. நம்பர் 1 இல்ல. ரெண்டாவது இன்னொரு மேட்டர் என்னன்னா, காங்கிரஸுக்கு சமூக நீதி பத்தி பேசின தகுதி இருக்குன்னு சொல்றாரு. நான் திருப்பியும் சொல்றேன், ஒரு ரெண்டே லைன். முதல்ல ஓபிசி கமிஷன் அமைத்தது நேரு தலைமையிலான காலேக்கார் கமிஷன் அமைத்தது நேரு தான். மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை முழுமையாக அமல்படுத்தியது நரசிம்மராவ் தலைமையில் காங்கிரஸ் அரசு. தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நரசிம்மராவ் அரசு வந்துச்சு. தமிழ்நாட்டில் இடஒதுக்கீடு 69 விழுக்காடு இருக்கு. தமிழ்நாடு மக்கள் யாரும் சண்டை போட்டுக்கல, சமத்துவம் தான் இருக்கும், அமைதியா இருக்கும். அதாவது கார்கே, நம்ம ஓபிசி ரிசர்வேஷன் பத்தி பேசும்பொழுது மண்டல் கமிஷனை எதிர்த்து திரு ராஜீவ் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசினாங்க. ஒரு நிமிஷம், பாராளுமன்றத்துடைய வரலாற்றிலேயே அதுதான் நீண்ட நெடிய ஒரு பேச்சு. அது அவர் துல்லியமா அவர் சொல்றாரு, மண்டல் கமிஷனை நாங்க எதிர்க்கிறோம் சார், காலத்தின் கட்டாயம் சார், காலத்தின் கட்டாயம். 91ல நீங்க அந்த இடத்துல மண்டல் கமிஷனை நீங்க எடுத்து ஒருத்தர் வந்தாரு. அத வேற வழி இல்லாம நீங்க எடுத்து மண்டல் கமிஷனை நீங்க பண்ணீங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் நரசிம்மராவ் கொண்டு வந்தாரு. நீங்க அவர் பண்ண வேலைக்கு நீங்க நாடாளுமன்றத்திலையும் எதிரொலிக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம். வாதத்தில் பங்கு கொண்ட சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சியோட